இந்த நிகழ்வில் தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேரவையின் தலைவர் திரு சவுந்தரராஜன் என்கிற ராஜா அவர்களை, பேரவையின் பொதுச் செயலாளர் மெஸ்னர் காந்தன் நெல்லையன் அவர்களை, பொருளாளர் நீராயன் பீர் முகமது அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற பல்வேறு இயக்கங்களின் கட்சிகளின் தலைவர்கள் மக்களை, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேரவையின் முன்னணி பொறுப்பாளர்களை, காலையிலிருந்து பல மணி நேரமாக இந்த நிகழ்விலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வணிக பெருங்குடி மக்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தவிர்க்க முடியாத காரணங்களால் காலம் தாழ்ந்து வர நேர்ந்தது. அதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேரவையின் நிறுவனரும் மாபெரும் தலைவருமான மறைந்த அண்ணன் வெள்ளையன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எமது சொல்லாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். என் மீதும் இயக்கத்தின் மீதும் அலாதி பிரியம் கொண்டவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள். அவர் ஒருங்கிணைக்கிற நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அதில் திருமாவளவன் பங்கேற்க வேண்டும் என்பதிலே எப்போதும் ஆர்வம் காட்டியவர், உறுதி காட்டியவர். இது நம்மிடையே இல்லை என்பது பெரும் துயரம் அளிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் பலரோடு அவருக்கு நெருக்கமான இணக்கமான உறவு உண்டு, தொடர்பு உண்டு. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு எம்பி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க ரெண்டு பக்கமும் இப்படி வந்து நின்று ஒரு எம்பிக்கு என்னதான் நினைக்கிறாங்க? அவர் இயக்க தலைவர் திருமாவளவன் எவ்வளவோ வேலைகளில் வந்திருக்காங்க. கொஞ்சமாவது ஒரு சிறப்பு மரியாதை கொடுக்குறீங்களா? எல்லாம் மேடையில் வந்து நிற்கிறீங்க. அவர் காத்து வரது எவ்வளவு பேர். நன்றி. நீங்களும் உட்காரலாம். கொஞ்சம் உட்கார்ந்து பேசுற மூடு. நீங்க நின்றுட்டு இருக்கும்போது ஒரு கலைஞ்சி போற மனநிலை உலகே இருந்துருவாங்க. நிறைய இடம் இருக்கு, முன்னால இடம் இருக்கு, உட்காருங்க. மேடையில இடம் இருக்கு, உட்காருங்க. இது எனக்கு செலுத்துகிற மரியாதை என்பதை விட மறைந்த அண்ணன் நிறுவனர் வெள்ளையன் அவர்களுக்கு நீங்கள் காட்டுகிற மரியாதை. அவர் இல்லாத போது அவரை நாம் நெஞ்சிலே நிறுத்த வேண்டும். அவர் நம்மை இங்கிருந்தோ கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு வேண்டும். அவரால் வளர்க்கப்பட்ட நாம் அனைவரும் கட்டுப்பாடாக இருக்கிறோம். மேலை நாகரிகத்தை கடைபிடிக்கிறோம் என்பது அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வோடு நாம் இயங்க வேண்டும். அவர் இந்த இயக்கத்தை உருவாக்கிய காலத்திலிருந்து நான் அறிவேன். அவர் சந்தித்த பல பிரச்சனைகளில் நானும் உடனிருந்திருக்கிறேன். ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் அவருக்கு இருந்த ஈடுபாடு, அக்கறை விவரிக்க முடியாத ஒன்று. அவருடைய உடன்பிறப்பு புகழேந்தி தங்கராஜ் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்தமானவர்.
அவன் பிரபாகரன் அவர்களை நாங்கள் நேரிலே போய் சந்தித்திருக்கிறோம். அதில் அண்ணன் புகழேந்தி தங்கராஜ் அவர்களும் ஒருவர், வெள்ளையர் அவர்களின் உடன்பிறப்பு. அவரும் நானும் மாநில கல்லூரி மாணவர்கள். அவர் மாநில கல்லூரியிலே படித்த போது நானும் இங்கே ஒரு ஜூனியர் மாணவராக பயின்றிருக்கிறேன். அப்படி 1980களில் இருந்து அண்ணன் புகழேந்தி தங்கராஜ் அவர்களை நான் அறிவேன். 90களில் இருந்து அண்ணன் வெள்ளையன் அவர்களையும் நான் அறிவேன். ஈசிஆர் சாலையிலே கடலூர் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தை ஒட்டி இருந்த ஒரு பகுதியில் தேநீர் அருந்துகிற போது கரைக்காரர்களுக்கும் தேநீர் அருந்தியவர்களுக்கும் இடையிலே பிரச்சனை ஏற்பட்டு அது தள்ளுமுள்ளு ஆகி தகராறாகிவிட்டது. அதில் ஈடுபட்டவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு தீவுத்திடலில் நடைபெற்ற மாநாட்டுக்கு வந்து திரும்பியவர்கள் என்ற தகவல் அண்ணனுக்கு கிடைத்ததும் உடனே எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். நாம் எல்லாம் சகோதரர்கள், வணிகம் செய்யக்கூடியவர்களும் சரி, சிறுத்தைகளும் சரி, ஒற்றுமையாக நாம் இயங்க வேண்டும். கடலூர் கல்பாக்கம் அருகே இருக்கிற கடலூர் கிராமத்தில் இப்படி ஒரு பிரச்சனை என்பதும் நான் உடனடியாக இந்த பகுதிக்கு போகிறேன் என்று அடுத்த நாள் இந்த பகுதிக்கு போனேன். இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிற அப்துல் சமது அவர்களின் தந்தை உமர் என்று கருதுகிறேன். அவர் நம்முடைய பேரவையிலே முக்கியமான பொறுப்பாளர், அந்த வெள்ளையருக்கு நெருக்கமானவர். அவரை சந்தித்து அந்த பகுதியில் ஒரு கூட்டம் போட்டு வணிகர்களுக்கும் சிறுத்தைகளுக்கும் இது எந்த காலத்திலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நாம் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லிவிட்டு வந்தேன். அந்த வெள்ளையன் அவர்களுக்கு அது ரொம்ப பிடித்து போய்விட்டது. தமிழ்நாடு முழுக்க அதை சொல்லி சொல்லி பெருமை பாராட்டினார். அதே போல சிதம்பரம் தொகுதியிலே வடலூர் அருகே ஒரு கடைக்காரருக்கும் சிறுத்தை இயக்கத்தை சார்ந்த ஒரு தம்பிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. அதை கூப்பிட்டு சொன்னார். அவரே நேரடியாக வடலூருக்கு போனார். நானும் அதில் தலையிட்டு உடனடியாக அதை சுமூகமாக முடித்தோம். இப்படி வெள்ளையண்ணன் அவர்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு சகோதரத்துவ வாஞ்சை மேலோங்கியிருந்தது. என்னை அவர் பார்த்தால் எங்கிருந்தாலும் ஓடி வந்து கட்டி தழுவுவார். நான் அவர் எங்கே பார்த்தாலும் அவரோடு ஒன்றி போவேன். அப்படிப்பட்ட ஒரு மாந்தநேயம் உள்ள, சகோதரத்துவ வாஞ்சை உள்ள ஒரு தலைவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள். அவர் இல்லாவிட்டாலும் இந்த பேரவை இயங்குகிறது, சிறப்பாக இயங்குகிறது, கட்டுக்கோப்பாக இயங்குகிறது. அவர் உருவாக்கிய பேரவைதான் எல்லாவற்றுக்கும் தாய் இயக்கம் என்ற வகையிலே நீங்கள் பெருமையோடு வீடு நடை போட வேண்டும், வீடு நடை போட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. திருமாவளவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று அல்ல, இங்கே நம்முடைய தலைவர் சொன்னதை போல மறைந்த அண்ணன் வெள்ளையன் அவர்களுக்கு நாம் சிறப்பு செய்ய வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும். எந்த கூட்டமாக இருந்தாலும் மாநாடு முடிகிற வரையில் மேடைகளில் ஒரு கட்டுக்கோப்பான அணுகுமுறை என்பது தேவை. பல நிகழ்ச்சிகளுக்கு இடையில் தான் ஓடோடி வருகிறோம். அண்ணன் வைகோ அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்தது. அவர் பேசி முடிப்பதற்குள்ளாக வந்துவிட வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி முடியவில்லை. காலையில் திடீரென அமைச்சர் ஒருவரை சந்திக்க சென்றேன். அங்கே நான் நீண்ட நேரம் செலவழிக்க நேர்ந்து விட்டது. அந்த சந்திப்பின் போதே அமைச்சர்களுக்கு சொன்னேன், அவர் வெள்ளையவர்களின் தலைமையிலான அந்த வணிக சங்க பேரவை ஒரு மாநாடு படப்பையிலே ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். 10 மணிக்கு நான் அங்கே போயிருக்க வேண்டும், நேரம் கடந்துவிட்டது, நாம் விரைந்து செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவரிடம்
உங்களிடம் விடைபெற்றுக் கொண்டுதான் விரைந்து வந்தேன். பாலத்தாழ்வுக்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் வணிகர்களை ஒருங்கிணைப்பதில், அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம் ஏராளம். அவர் வழியில் நீங்கள் அனைவரும் அவரைப் போலவே அர்ப்பணிப்போடு செயலாற்ற வேண்டும். பரஸ்பரம் எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டும். இரவு பகல் என்று பாராமல் மக்களுக்கு, வணிக சொந்தங்களுக்கு பணியாற்ற வேண்டும். காவல்துறையினரோடு பிரச்சனை இருந்தாலும், பொதுமக்களோடு பிரச்சனை இருந்தாலும், அரசியல் கட்சிகளோடு பிரச்சனை இருந்தாலும், வணிகர்களை பாதுகாக்கிற பாதுகாப்பு அரண் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அவர் மீது கொண்டுள்ள அளவிறந்த பற்றின் அடிப்படையிலே நான் இதை உரிமையோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு நான் அறிவுரை சொல்வதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. நானும் உங்களின் ஒருவன், அண்ணன் வெள்ளையனின் தம்பி என்ற அந்த உணர்வோடுதான் இதை சுட்டி காட்டுகிறேன். என்றென்றைக்கும் உங்களோடு நாங்கள் குற்றத்துணையாக இருப்போம். உங்கள் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்து நிற்போம். உங்கள் பிரச்சனைகளை ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். ஒரு நல்வாய்ப்பாக நாம் இன்றைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்திக்கிற வாய்ப்புகளையும் பெற்றிருக்கிறோம். எனவே வணிகர்களுக்கான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களில் ஒருவன் என்கிற முறையிலே நீங்கள் எந்த நேரத்திலும் என்னை அணுகலாம். எனக்கு நீங்கள் இதை செய்யுங்கள் என்று கட்டளையிடலாம். என்னால் ஆனதை கட்டாயம் செய்வேன் என்ற உறுதியை தந்து இந்த மாநாட்டின் நோக்கம் வெற்றி பெற, இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற அனைத்து தீர்மானங்களையும் ஆதரித்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.